ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோல கிரியேட் ஆப்பரேஷன் செட்டப் பண்ணலாம். இப்போ கிரியேட் கிளிக் பண்ணோம்னா நம்ம யூஐ பார்ட் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ யூஐல வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம வேலிடேஷன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ட்ரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நேம் கொடுக்குறேன். இங்க திஸ் இஸ் எ கமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க ஸ்டார் பை டிஃபால்ட்டா 2 இருக்கு. நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டா நம்ம என்ன இன்புட் வேல்யூஸை கன்சோல்ல பிரிண்ட் பண்ற அளவு எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம பண்ண வேண்டியது சூப்பர் பேஸோட இதை கனெக்ட் பண்றது மட்டும்தான். அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் பேஸ் டாக்குமெண்ட் போறேன். இப்போ ஜென்ரலாகவே நம்ம கிரியேட் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணியிருந்தா நம்ம இன்சர்ட் தான் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் தான் வந்து இங்க பண்ண போறோம். ஸோ டாக்குமெண்ட்ல அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் டாக்குமெண்டேஷன் போறேன். இங்க போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு டைப் பண்றேன். பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா டேட்டா எரர், இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டா அண்ட் எரரை வந்து டிஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அவைண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். சூப்பர்பேஸ் கிளைண்ட், இங்க சூப்பர்பேஸ் நம்ம மீன் பண்றது கிளைண்ட், நம்ம அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஃப்ரம் டேபிள் நேம், தென் இன்சர்ட்ல நம்ம என்ன இன்சர்ட் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ கோட் போகலாம். கோட்ல இது நமக்கு எங்க இருக்குன்னா ஸ்கிரீன்ஸ் அண்ட் கிரியேட்ல இருக்கு. நம்ம ஹேண்டில் சப்மிட் இருக்கு தான் நம்ம கன்சோல்லே லாக் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து கரெக்டான பிளேஸ் நம்ம இன்சர்ட் பண்றதுக்கும். இங்க வேலிடேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம டாக்குமெண்ட்ல இருந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண போறோம். டேட்டா அண்ட் டேட்டா எரர். ஸோ இங்க வந்து அவைட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இங்க வந்து ஹேண்டில் சப்மிட்டை வந்து அசிங் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அவைட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் தேவை. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் கிளைண்ட்டை. சூப்பர் பேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓகே இங்கேருந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் சூப்பர் பேஸ்ல இருந்து நம்ம எந்த டேபிள்ல இருந்து எடுக்க போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரம் நம்ம இங்கே வச்சிருக்க டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டுக்கிறேன். தென் நம்ம இன்சர்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இன்சர்ட் அப்படின்ற கமாண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் பேஸ் டாக்குமெண்ட் இதை கொடுத்துருக்காங்க. அவைட் சூப்பர் பேஸ் ஃப்ரம் டேபிள் நேம் தென் இன்சர்ட். ஸோ இந்த இன்சர்ட்ல நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். நேம் கமெண்ட் சிஜிபின்னு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம இன்சர்ட்ல வந்து கொடுத்துடலாம். ரெஸ்பான்ஸ்ல டேட்டா அண்ட் எரர் வந்து வரும். ஸோ இதை வச்சு அடுத்து என்ன பண்றது அப்படி பார்க்கலாம். ஸோ எரர் இருக்கு அப்படின்னா இஃப் எரர், ஸோ எரர் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல்ல லாக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்க்கறதுக்காக கன்சோல் லாக் பண்ணிக்கிறோம். தென் அகைன் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் எரர் வந்து வச்சிருக்கோம். ஸோ செட் ஃபார்ம் எரர்ல நமக்கு என்ன எரர் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ ஆனால் வந்து ஜெனரிக் மெசேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் யூசர்ஸ்க்கு. ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் மேண்டேட்ரி அப்படின்ற மெசேஜ் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன எரர்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஜெனரிக் மெசேஜ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே இது நமக்கு சக்ஸஸாக இருந்துச்சு டேட்டா வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டேட்டா வருது அப்படின்னா நம்ம ஃபார்ம் எரர் வந்து ஃபர்ஸ்ட் நல் செட் பண்ணணும். நல் செட் பண்ணிக்கிறேன். தென் என்னன்னா நம்ம நேவிகேட் ஆகி ஹோம் ஸ்க்ரீன், ஏன்னா ஒன்ஸ் வந்து டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆனது நம்ம வந்து ஹோம் பேஜ் போகிறது தானே கரெக்டாக இருக்கும். அதாவது டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் போகணும்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டா வந்து அங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம டேஷ்போர்ட் போகணும். டேஷ்போர்ட் வந்து நமக்கு ரூட் காம்பனண்ட், அதாவது ரவுட் பாத்துன்னா ஸ்லாஷ் தான் நம்மளோட ரவுட் பாத். ஸோ இப்போ அதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து நேவிகேட், நம்ம ரியாக்ட் ரூட்டர் டாம்ல இருக்க ஹூக் யூஸ் பண்ணி நேவிகேட் ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கான்ஸ்ட் நேவிகேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இது வந்து யூஸ் நேவிகேட்ன்ற ஹூக்ல இருந்து தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது இம்போர்ட் ஆயிருக்கணும். ரியாக்ட் ரூட்டர் யூஸ் நேவிகேட் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ தென் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபார்ம் எரர் நல் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம நேவிகேட் பண்ணி ரூட் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இங்கே ஜாக் அப்படின்னு ஒரு யூசர் ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட் டு பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரேட்டிங் வந்து 5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் சிஜிபிஏ. இப்போ சப்மிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. இப்போ நமக்கு
கரெக்ட்டா இன்சர்ட் ஆனனால நமக்கு நேவிகேட் ஆகி ஹோம் ஸ்க்ரீன்க்கு வந்துருச்சு. இப்போ ஜாக் நம்ம இந்த என்ட்ரி தான் வந்து என்டர் பண்ணோம். இப்போ நம்ம இதுல போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதான் நம்ம டேபிள் ஸ்டூடண்ட்ஸ் டேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண என்ட்ரி வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண என்ட்ரி வந்து லாஸ்ட்டா ஆட் ஆயிருக்கு. இப்போ ஜாக் கிரியேட் பண்ணோம். ஜாக்ன்ற என்ட்ரி வந்து லாஸ்ட்டா ஆட் ஆயிருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது நம்ம ஃபெட்ச் பண்ணும்போது எப்படி ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜெனரலா நீங்க ஆல்ரெடி எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம செலக்ட் query போடும்போது ஆர்டர் பை அப்படின்னு குடுப்போம். நம்ம என்ன ஆர்டர்ல வந்து டேட்டா ஃபெட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றோமோ, அந்த ஆர்டர்ல வந்து நமக்கு டேட்டா ஃபெட்ச் ஆகும். அதே மாரி ஃபங்ஷனாலிட்டி சூப்பர் பேஸ்லயும் இருக்கு. அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அஃபிஷியல் டாக் போறேன். அஃபிஷியல் டாக் போயிட்டு ஆர்டர் குடுக்குறேன். ஆர்டர் குடுத்தோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க. எப்படி நம்ம டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ணும்போது, இது வந்து நம்ம செலக்ட் query போடுறோம்ல, அந்த செலக்ட்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ண முடியும். ஸோ எப்படி ஆர்டர் பண்றது? இப்ப நமக்கு ஆர்டர் அப்படின்னு குடுத்து, இப்ப ஐடி வழியா ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, அசெண்டிங், ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டா வந்து அசெண்டிங் வந்து ட்ரூவா இருக்கும். அதாவது ஐடி படி நம்ம சார்ட் பண்றப்போ 1, 2, 3 அப்படின்னு வந்து போகும். நம்ம அசெண்டிங் ஃபால்ஸ் குடுத்தோம்னா, அது டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து நமக்கு ஃபெட்ச் ஆகும். ஸோ இத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இத வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி செலக்ட் வந்து ஹோம் பேஜ்ல தானே செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம ஹோம் பேஜ் போலாம். ஹோம் பேஜ்ல நம்ம யூஸ் எஃபெக்ட்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இங்க வந்து இத வந்து பேஸ்ட் பண்றேன். இப்போ ஆர்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஆல்ரெடி வந்து செலக்ட் query இருக்கு. செலக்ட்ல வந்து நம்ம ஆர்டர் கமாண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு ஐடி வழியா நம்ம இப்போ சார்ட் பண்ண போறோம். அசெண்டிங் பை டிஃபால்ட்டா வந்து அசெண்டிங் வந்து ட்ரூவா இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து 1, 2, 3 இந்த மாதிரி டேட்டா வந்து ஃபெட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்ம இப்போ கிரியேட் பண்ற என்ட்ரி வந்து லாஸ்ட்டா போய் ஆட் ஆகுது. இப்போ நம்ம அசெண்டிங் ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்றதுனால நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து ஃபெட்ச் பண்ணி நம்ம ஷோ பண்ண போறோம் டேட்டாவ. இப்போ சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ல எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நமக்கு ஜாக் வந்து இது வந்துருச்சு. ஃபில்ற என்ட்ரி வந்து இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ லாஸ்ட் போயிருச்சு. அதாவது நம்ம ஐடி படி நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல செட் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு இன்னொரு ஐ என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணலாம். நான் ரோஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ட்டு ரேட்டிங் சிஜிபிஏ 3 அப்படின்னு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நியூவா கிரியேட் பண்ண என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரியா வந்திருக்கு. ஏன்னா நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபெட்ச் பண்றோம். ஓகே. ஸோ நம்ம மத்த ஆப்பரேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.